முகவரி நேயர்களுக்கு வணக்கம். மக்களவை தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்னும் 2 தினங்களே இடையில் இருக்கிறது. இதற்குள்ள இந்த சூழ்நிலை இன்னைக்கான கள நிலவரம் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய கருத்து, நம்மளுடைய பகிர்வு எப்படி இருக்குதுன்றத நாம கள ஆய்வு செஞ்ச வரணும், நாம பார்த்த வரணும் எப்படி இருக்கிறது. நம்மளுடைய நண்பர்களை வைத்து எல்லாமே பத்திரிகையாளர் நண்பர்கள் தான். இந்த பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்ட அங்கங்க நம்ம தகவல் கேட்டு சில இடங்கள்ல நாமளும் களத்துக்கு போய் சில இடங்கள்ல சில தொகுதிகள்ல நேரடியாகவே களத்திற்கு சென்று பார்த்ததுல நமக்கு கிடைத்த ஒரு தகவல், நாம் அறிந்த ஆய்வு, நமக்கு என்ன களத்துல என்ன நிலவரம் இருக்குது அப்படின்றத அப்படியே இருக்கிற மாதிரியே கொடுக்கணும். அதாவது சாதக பாதக எதுவுமே இல்லாமல், எந்த கட்சியும் சார்பு இல்லாமல் இந்த தேர்தலுடைய வரக்கூடிய நமக்கு கிடைத்த தகவல்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனுடைய அடிப்படையில தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அதிமுக, தேமுதிக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி ஒரு அணி, நாம் தமிழர் ஒரு அணி ஆக 4 அணிகள் இந்த களத்தில் நிற்கிறது. மிக பலமா இருக்கக்கூடிய அணி அப்படின்னு சொல்லி சொன்னா அது திமுக கூட்டணி தான். திமுக கூட்டணிக்கு திமுக, விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள் மற்றும் மக்கள் நீதி மையம் தற்போது ஆதரவு கொடுத்திருக்கிறது. மக்கள் நீதி மையத்தினுடைய ஓட் பேங்க், உதாரணத்துக்கு கமலஹாசன் அவருடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியில நன்கு ஈடுபட்டிருக்கிறது. கமலஹாசன் இந்த தேர்தலில் கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டனா இன்னும் கொஞ்சம் திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது. கமலஹாசனுடைய கடைசி வரவு என்பது திமுக அதை சரியாக பயன்படுத்தி கொண்டது என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். அப்படி இருந்தும் களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் கடும் போட்டி இருந்து வருகிறது. அதிமுக கடந்த காலங்களில் ஏறத்தாழ ஒரு 3 ஆண்டு காலம் கட்சி கிடைக்குமா, அதில் சின்னம் கிடைக்குமா, கிடைக்காதா, யார் தலைமை அப்படின்றதெல்லாம் ஒரு நிலைமை இருந்து வந்தது. அதனால தமிழ்நாடு முழுக்கும் திமுக தொண்டர்கள் சோர்வடைந்து போயிருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு கிளை கழக செயலாளர் கூட இந்த கட்சியை விட்டு வெளியேறவில்லை. அவ்வளவு உறுதியாக தெளிவாக இருந்தார்கள். அதாங்க முக்கியமானது. அவர்களுக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு பொதுச் செயலாளர் கிடைத்திருக்கிறார். இரட்டை இலை சின்னம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கட்சி கட்டுக்கோப்பாக அப்படியே இருக்கிறது. அவர்கள் இப்போது களத்தில் இந்த தேர்தலை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக, அதாவது சவாலாக எடுத்துக்கொண்டு பணியாற்றி வருகிறார்கள். சாதாரணமாக அவர்கள் இல்லை. களத்தில் அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் கூட அவர்கள் மிக அற்புதமாக வேலை செய்து அந்த அணியை வெற்றி பெற வைப்பதற்காக என்னென்னலாம் முயற்சி செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் விருதுநகர் தொகுதியில விஜயகாந்தனுடைய மகன் விஜய் பிரபாகர் போட்டியிடுகிறார். அதே தொகுதியில காங்கிரஸ் கட்சியின் சார்பா திமுக கூட்டணியில மாணிக் தாகூர் போட்டியிடுகிறார். அவர் முன்னாள் எம்பி, இப்ப கரண்ட்ல அவர் தான் எம்பி. இருந்தாலும் அவர் அந்த மாணிக் தாகூர் களத்துல வலுவா நின்று போராடி வருகிறார். எந்த மாதிரியான போராட்டங்கள் இருந்தாலும் விருதுநகர் தொகுதி அதிமுக கூட்டணிக்கு தான் இப்போது வரை சாதகமாக இருக்கிறது. இந்த 2 நாட்களில் திமுக காங்கிரஸ் இணைந்து பணியாற்றினால் அது ஒருவேளை கள நிலவரம் மாறலாமே ஒழிய, ஆனால் இப்போது வரை அங்க விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகர் வெற்றி பெறுவதற்கு கள நிலவரம் சாதகமாக இருக்கிறது. மாணிக் தாகூர் அங்கு தோல்வியை தழுவக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறார். இரண்டாவது, கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியே அமைச்சர் செந்தில் பாலாஜியை சிறையில் அடைத்தார்கள். செந்தில் பாலாஜியால் என்ன இழப்பு என்று நான் உட்பட பெரிதாக நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் செந்தில் பாலாஜி இல்லாதது அந்த இடம் எவ்வளவு பெரிய வெற்றிடம் என்பது இப்போது நேரடியாக களத்தில் காண முடிகிறது. கரூர்ல ஜோதிமணி அவர்கள் இப்போது கூட போராடி கொண்டுதான் இருக்கிறார். அவரால் வெற்றி பெற முடியுமா என்று சந்தேகம் இருக்கிறது. அந்த தொகுதியில அதிமுகவிற்கும் ஜோதிமணிக்கும் தான் கடுமையான போட்டி இருந்து வருகிறது. ஒருவேளை செந்தில் பாலாஜி அந்த இருந்திருந்தால் அந்த இடம் கள நிலவரம் வேறு மாதிரியாக இருந்திருக்கும். ஆனால் செந்தில் பாலாஜி இல்லாததால் இன்று கரூர் நாடாளுமன்ற தொகுதியில ஜோதிமணி மிகவும் போராடி கொண்டிருக்கிறார். வெற்றி பெறுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்து வருகிறது. ஆனால் இன்னும் இந்த 2-3 நாட்களில் அவர்கள் ஏதாவது, இன்னைக்கு தேதி 16, 17, 18, 19 தேர்தல், இந்த 2-3 நாட்களில் அவருக்கு ஏதாவது இன்னும் வேலையை துரிதப்படுத்தி எங்கெங்கெல்லாம் நமக்கு சரிவு இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் நமக்கு சந்தேகம் இருக்கிறதோ
அந்த வாக்காளர்களை எப்படி கவரணும்னு சொல்லி அவங்க முயற்சி செய்யணும். அந்த ஏரியாக்கெல்லாம் அவங்க போகணும். போனா இது சாத்தியப்படுமா என்று தெரியல. ஆனா கரூர் நிலவரம் அந்த மாதிரிதான். அதிமுகவுக்கு சாதகமாகவே கரூரும் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நாமக்கல் தொகுதியில திமுக கூட்டணியில அந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் மாதேஸ்வரன் அப்படின்ற ஒருத்தர் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அங்க பிஜேபி சார்பில் KP ராமலிங்கம் அப்படின்றவர் போட்டியிடுகிறார். அதிமுகவில் தமிழ்மணி என்பவர் இந்த களத்தில் இருக்கிறார். அங்க அதிமுகவிற்காக தேர்தல் பணி செய்யக்கூடிய நபர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி. அவர் நல்ல ஒரு வியூகத்தை கட்டமைக்கக்கூடிய நபர், தேர்தலில் கை தேர்ந்த நபர். அவர் ஒரு சாதாரணமான நபர் கிடையாது, மிக திறமை வாய்ந்த நபர். அந்த நபருடைய செயல்பாடு அதிமுகவுக்கு தமிழ்மணிக்கு கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல்லும் அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கிறது தற்போது வரை. இப்படி ஏறத்தாழ குறிப்பிட்ட தொகுதிகள் அதிமுகவிற்கு மிக செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. நீங்க கள்ளக்குறிச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மலையரசனுக்கும் குமரகுருக்கும் கடுமையான போட்டி இருக்கிறது. சாதாரணமாக கிடையாது. அங்க குமரகுரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு தான் தகவல் இப்போது வரை இருக்குது. லாஸ்ட் வீக் போன வாரம் கூட இதை பத்தி பேசும்போது கள்ளக்குறிச்சியில குமரகுருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனா இப்போதும் அங்க குமரகுருக்கு சாதகமாக இருக்கிறது என்பது தான் கள நிலவரம். இன்னும் சூழல் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கிறது. இப்படியே அதிமுக கணிசமாக குறைந்தபட்சம் அதிமுகவுக்கு 2 தொகுதிகள் கன்ஃபார்ம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 2 தொகுதிகளில் இருந்து 7 தொகுதிகள் வரை அதிமுகவுக்கு சாதகமான நிலவரம் இருந்து கொண்டிருக்கிறது. அது கடைசி நேரத்தில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கிறது. திமுக இன்னும் தன்னுடைய பிரச்சாரத்தை, இன்னும் கடைசி நேர பிரச்சாரத்தை, வியூகத்தை வகுக்க தயாராக இருக்கிறது. திமுக தொண்டர்கள் அங்கங்கே களத்தில் கடுமையா போராடுறாங்க. அவங்க சட்டமன்ற தேர்தலில் வேலை செஞ்சதை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பிரமுகர்கள், திமுக மாவட்ட செயலாளர், அதனுடைய நிர்வாகிகள் வேலை செய்யும் போது பார்த்தா கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் கடுமையாக போராடி வராங்க. அதிலெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதே போன்று அதிமுகவை சேர்ந்தவர்களும் இந்த தேர்தலை வாழ்வா சாவா என்று கணக்கில் எடுத்துக்கொண்டு போராடி வருகிறார்கள். அதனால் இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு குறைந்தபட்சம் 2 தொகுதிகள், அதிகபட்சமாக 7 தொகுதிகள் வரை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிஜேபி என்ன நிலவரம்? ஒரு தொகுதி கூட வராது அப்படின்னு தான் நம்ம தற்போது வரை நினைத்து கொண்டிருக்கிறோம். தற்போதும் அப்படிதான் இருக்குது. ஆனால் அவர்கள் ஒரு சில தொகுதிகளில் கடுமையான போட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக வேலூர்ல திமுகவை துரைமுருகனுடைய பையன், தற்போதைய அமைச்சர், அந்த திமுகவினுடைய பொதுச் செயலாளர், அவருடைய மகன் கதிரானந்த் களத்தில் இருக்கிறார். பிஜேபி சார்பில் AC சண்முகம் அவர்கள் களத்தில் இருக்கிறார். அதிமுகவிலும் அங்க களம் கண்டிருக்கிறார்கள். இந்த 3 கட்சிகளும் யாருக்கு அங்க வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை கணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு, அந்த அளவுக்கு அங்க சூழல் கருத்து நிலவி வருகிறது. AC சண்முகம் ஒரு ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா AC சண்முகத்துக்கு அதிக செல்வாக்கு இருக்குது. இன்னொரு ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு அதிக செல்வாக்கு இருக்குது. இதையெல்லாம் கடந்து கதிரானந்த போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திமுக மிக தீவிரமாக வேலை செஞ்சுட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது 3 கட்சிக்கும் அங்க செல்வாக்குகள் சமபலத்தில் இருக்குது. அதனால யார் அங்க வெற்றி பெறுவார்கள் என்று இப்போது வரை கணிக்க முடியவில்லை. ஆனால் கடைசி நிமிடத்தில் கதிரானந்த வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரனை எதிர்த்து காங்கிரஸ் அங்க களத்தில் இருக்குது. காங்கிரஸ்ல எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் இருக்குதோ அங்க எல்லாம் அதிக போட்டி இருக்குது. அங்க காங்கிரஸ் வேட்பாளருக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் மிக கடுமையான போட்டி இருக்கிறது. ஆனால் கடைசி நிமிடத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. இப்போது வரை நயினார் நாகேந்திரன் 2ஆம் இடத்திற்கு தான் அவர் இருக்கிறார். இந்த மாதிரி தேட பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் இருக்குது. இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கடுமையான போட்டி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி ஏற்கனவே சொல்லிட்டேன். கிருஷ்ணகிரியில் கடுமையான போட்டி இருக்குது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடுமையான போட்டி இருக்கிறது. நாமக்கல், ஈரோடுல ஆற்றல் அரசு அங்கே ஒரு வேட்பாளர், அதிமுகவினுடைய வேட்பாளர், அவர் நேரடியாகவே தேர்தல் களத்தில்
அவருடைய சொத்து பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். 680 கோடி ரூபாய் அவருடைய சொத்து என்று கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை காட்டியிருக்கிறார். அவ்வளவு பெரிய வேட்பாளர் அங்கே இருக்கிறாங்க. திமுகவில் இளைஞரணி சார்பாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் அங்கே அதிமுக மிக கடுமையான போட்டியை அங்கே உருவாக்கி இருக்கிறது. கடைசி நிலவரப்படி அதிமுக ஜெயிக்குமா திமுக ஜெயிக்குமா என்ற சந்தேகம் அங்கேயும் குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்குது. இப்படி ஏறத்தாழ 10 தொகுதிகளில் அதிமுகவுக்கும் கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் கடுமையான போட்டி இருந்துட்டு இருக்குது. அதுல சாலிடா திமுக 30 தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய அந்த 7 தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழல் குறைவாக இருக்கிறது. அதாவது 30லிருந்து 37 வரை திமுக கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக 2 தொகுதி கன்ஃபார்ம், மீதி ஒரு 2-3 தொகுதிகள் அவர்களுக்கு டவுட்டாக இருக்கிறது. பிஜேபி கூட்டணிக்கு ஒரு தொகுதியும் இல்லை. ஆனால் ஒரு தொகுதி வேலூர் அவர்களுக்கு நீயா நானா என்ற ஒரு கள நிலவரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த இடம் எப்படி கடைசி சூழல் எப்படி உருவாகும் என்று தெரியவில்லை. இதுதான் களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம். திமுக கூட்டணி, அதாவது வாக்கு சதவீதமாக பார்த்தா திமுக கூட்டணி 40லிருந்து 45% வரை ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. திமுக கூட்டணிக்கு 40லிருந்து 45% அவர்களுக்கு வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுக கூட்டணி 26% இருந்து 32-33% வரை அவர்களுக்கு வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிஜேபி கூட்டணிக்கு ஒரு 16% வரை வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கலாம். ஏன்னா அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதுனால, அவர்களுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால 16% வரை வாக்குகள் கிடைக்கலாம் அப்படின்ற சூழல் இருக்கிறது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு 6%லிருந்து தற்போது ஓரிரு சதவீதங்கள் அவர் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 6%க்கு குறைவு கிடையாது. ஏற்கனவே அவங்க 6.9% ஓட் பேங்க் வாங்கியிருந்தாங்க. இந்த முறை 6%இருந்து 9% வரை ஓட்டுகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் தற்போதைய இருக்கக்கூடிய கள நிலவரம். நன்றி, வணக்கம்.